பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நினைவு நாள் இன்று மதுரை மாநகரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். அவர்கிட்ட வம்பலுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து போவார்கள்ங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுபவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள். அதுதான் அதற்கு சரியான பதிலா இருக்க முடியும். யாரு இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபி கூட புகார் கொடுக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து பழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் கொடிகட்டி பறக்கிறது. இதுபோல பல்வேறு சமூக விரோத செயல்கள், கூலிப்படைகள், 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யார் உயிரையும் எடுக்கின்ற கூலிப்படைகள், போதை மருந்து பழக்கத்தால் இளைஞர்கள் இன்றைக்கு பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் வெறும் விளம்பரம் ஒன்றையும் கொடுத்து கொண்டு இந்த ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. இதற்கு 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாடு மக்கள் நல்லதொரு முடிவை இந்த ஆட்சிக்கு தருவார்கள். எலெக்ஷன்ல நல்ல முடிவு வரும் நம்புறீங்க. ஆனா உங்க கூட்டணியில வெளியிடப்பட்ட பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லையே. நான் நேற்று விருதுநகர்ல என்ன கேட்டப்ப சொன்னேன், இதற்கு முன்படி இருந்த ஆட்சிகள்லையும் ஏன் 2004 14 வரைக்கும் இருந்த திமுக கூட்டணியில் இருந்த அந்த யூஎஃப் கவர்மெண்ட், அதுல மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் அந்த 10 ஆண்டுகளில் நீங்க ஒவ்வொரு ஆண்டு 2004-5 2013-14 வரைக்கும் பாருங்க, 2-3 முறை தான் தமிழ்நாட்டின் பெயர் மென்ஷன் ஆயிருக்கு. பொதுவா ஒரு மத்திய அரசாங்கம் பட்ஜெட் அறிவிச்சுன்னா அது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது. பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த கையாளாகாத ஆட்சியாளர்கள் அவர்களால் ஒன்றும் நிதியை சரியான முறையில் கையாள முடியவில்லை. அவர்களுடைய வெளிநாட்டு முதலீடுகளில் இருக்க முடியவில்லை. இங்கு அவர்களால் சரிவர ஆட்சி செய்ய முடியவில்லைங்கிற காரணத்தினால இது போன்ற ஒரு புது பொருளையே இந்த 2-3 ஆண்டுகளாக கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 14ஆம் ஆண்டிலிருந்து திரு மோடி அவர்களின் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டில் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட் தான் இது. ஏதோ ஒரு சில மாநிலங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். அதுதானே தவிர இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சின்றனால இவ்வளவு சாயம் பூசுவது போல தெரியுது சார். உங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கு இவ்வளவு நேரம் நீங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கணும். தமிழக மக்களுக்கு அநீதியில இழைக்கப்பட்டது என்ன, நான் தான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். தாய்மொழி தமிழ்ல தானே சொல்றேன். நீங்க 2004 அப்ப நம்ம ஊரை சேர்ந்த திரு பி. சிதம்பரம் நிதியமைச்சராக மத்திய அரசில் இருந்தப்ப எத்தனை ஆண்டு அவர்கள் தமிழ்நாடு பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முறை நான் வர்றப்ப உங்களுக்கு நான் அந்த குறிப்பே தர்றேன், எந்த ஆண்டுலன்னு. அதை நான் குறிப்பை எடுத்து வச்சிருக்கேன். 2004 தொடர்ந்து 3 ஆண்டுகள் தமிழ்நாடு பெயரே வரல. எனக்கு தெரிந்து ஒரு 2-3 முறை தான் தமிழ்நாடு பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கே நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மோடி அவர்கள் அரசாங்கத்தில் இது நடந்தது. இது ஆதாரபூர்வமா உள்ள கருத்துக்களை தான் நான் சொல்றேன், புள்ளி விவரங்களை. நீங்களே செக் பண்ணி பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாரையும் அழைச்சிட்டு இருந்தீங்க. என்ன பதில் தெரியுது? இல்லங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க. நீங்க நண்பர் தான். என்ன எடப்பாடி பழனிசாமி வந்தால் நீங்கள் அவர்களோடு சேருவீங்களான்னு கேட்டீங்க. நான் பொதுவான அழைப்பு தான் விடுறேன். திமுகங்கிற தீய சக்தியை வெல்லக்கூடிய ஆற்றல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் இருக்கு. அதனால திமுகங்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை தொடர்ந்து இருக்க விடக்கூடாது, அதை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அவர்கள் தனியாக நின்று வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் எப்பொழுதுமே.
தாவேகாவால அமமுகவுக்கு எதுவும் பாதிப்பா இல்ல கூட்டணிக்கு 2026 கூட்டணிக்கு அவர் எதுவும் அழைக்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கிளிப்பில்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்த நினைக்கிற கட்சிகள் தனித்து போட்டியிட்டு வாக்குகளை வீணடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான தீர்வு, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதுபோல எந்த கட்சியாலும் அம்மாவின் தொண்டர்களுக்கு பாதிப்பில்லை. தாவேகால இளைஞர்கள் அதிகமா இருக்காங்களே, அமமுக பாதிப்பு இல்லையா? லாஜிக் இல்ல. ஏன்னா அங்கேயும் சிஎம் கேண்டிடேட், இங்கேயும் சிஎம் கேண்டிடேட், எல்லாரும் எப்படி ஒரு அலையன்ஸ்குள்ள வர முடியும்? எல்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்க. நான் எனது கோரிக்கை தான், எனது விருப்பத்தை தான் நான் சொல்றேன். இதுல என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கணும்னு சொல்றேன். இதுல அந்த கட்சிகள் தான் யோசிச்சு தங்களுக்கு முதல்வர் பதவி பெருசா திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்படணுமாங்கிறது அவங்க தான் முடிவு.